உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படின்னு பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. அது கூட தட்டி வச்ச ஒரு 5-6 பல் பூண்டு. ஓகேங்களா? நான் பொடி பூண்டு தான் எடுத்திருக்கேன். அது நல்லா இதாகட்டும். இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகணும்னு உருளைக்கிழங்கு, அதனால். ஓகேங்களா? அதே போல் உடம்பு வலி இதெல்லாம் எடுத்து வச்சுன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்பு வலி கால் வலின்னு வரும். அதுக்கெல்லாம் அப்படிலாம் வலி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இது. ஓகேங்களா? இந்த உடம்பு வலி இதெல்லாம் சரியாகிறதுக்கு தான் இந்த இது நம்ம சேர்க்குறது. ஓகேங்களா? இது கூட இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கூட வேணால் காரத்துக்கு தகுந்த மாட்டோம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். ஓகேங்களா? அடுத்தது மல்லி ஸ்பூன் 2 ஸ்பூன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இதாகட்டும். ஓகேங்களா? அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா? பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு, பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு நம்ம போடுறோம். ஓகேங்களா? இது என் சின்ன பையன் கட் பண்ணால் அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் பொடிசாக கட் பண்ணாலும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே சாப்பிடலாமான்னு கூட தோணும். ஆனால் நம்மளுக்கு இது பச்சையாக இருக்கனால நம்ம சாப்பிட முடியாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகேங்களா? வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பே போடுங்க, கல் உப்பு போடாதீங்க. ஏன்னா இதில் வேகாது. அதனால் பல பேர் கல் உப்பே போட்டுறாங்க. அதனால் தூள் உப்பே போடலாம். ஓகேங்களா?
ஓகேங்களா. இப்போ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஓகேங்களா. இந்த சூட்லேயே வேகணும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தாச்சு, வெந்துடுச்சு நல்லா. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். குழந்தைங்களுக்கு நம்ம லெமன் சாதம் எந்த சாதத்துக்கு வச்சு கொடுத்தாலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. இது கூடவே வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கஸ்தூரி மேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது பிள்ளைங்க வந்து நம்ம எவ்வளோதான் இது கொடுத்தாலும் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இந்த கஸ்தூரி மேட்டியை கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டு இந்த அளவுக்கு தூவி விட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஓகேங்களா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த கீரையை அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு எவ்வளோ தான் செஞ்சு கொடுத்தாலும் என்ன தான் பண்ணாலும் அது சாப்பிடாதுங்க. அதுக்கு இப்படி உருளைக்கிழங்குல ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த இது இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக இப்படி வச்சிங்கனாவே கட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ கட் ஆகிடுச்சின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுதான் என்னோடய ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு வறுவல். ஓகேங்களா. இது மட்டும் உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். எங்கள் வீட்டு உருளைக்கிழங்கு ரெடி.